ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த வி நெக் டிசைனை எப்படி கேன்வாஸ் இல்லாமல் ஃபினிஷிங்காக முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சுடிதார் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் நெக்கை மட்டும் கட் பண்ணல. இப்போ நெக்குக்கு நான் இந்த துணியை தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 பீஸ் இருக்குது. இதை பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் நெக்கை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மல் நெக்கை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அகலம் நான் 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இறக்கம் நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக மார்க் பண்ணுறது. இப்போ நம்ம இதை கட் பண்ணாமல் இப்போ இங்கேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டரோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து 1.5 இன்ச் நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணணும். பக்கத்துலேயே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இறக்கம் 11.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். காமனாக எல்லாருக்குமே 11.5 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கம் வேணும்னா இறக்கமாக கூட வச்சுக்கலாம். அந்த வி ஷேப் எந்த இடத்துல முடியணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இறக்கிக்குங்க. இப்போ நான் 11.5 இன்ச்சு இறக்கம் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நார்மல் நெக் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கீழே 11.5 இன்ச்சு இறக்கம் வச்சுட்டு அங்கேருந்தும் நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இது மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு கோடாக கிழிச்சிக்கலாம். இப்போ இந்த துணியில் தான் நம்ம வி ஷேப்பாக தைக்க போகிறோம். இது 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 3.5 இன்ச்சு அகலமும் 15 இன்ச்சு நீளமும் இருக்க மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பிரித்து பார்த்தா நமக்கு இந்த ஷேப் தான் கிடைக்கும். இதில் நம்ம அந்த 2 பீஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 2 பீஸையும் ராங் சைட் பக்கமாக மடிச்சுக்குங்க. நல்ல பக்கம் மேலே வர மாதிரி இது மாதிரி மடித்து அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுடிதாரோட நல்ல பக்கத்து மேலே நம்ம தைச்ச பீஸை தைச்ச பக்கம் அந்த ஓப்பன் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழவும் 1/2 இன்ச் அளவு துணி வர மாதிரி கீழே வரைக்கும் தையல் வரணும். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு கீழே தையல் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு தைச்சு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுலேயே தைச்சிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக நிறுத்திக்கலாம். இதே மாதிரியே அந்த சைட்லேயும் தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக நிறுத்திக்குங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸாக கட் பண்ணி விட போகிறோம். இந்த 2 ஓரத்துலேயும் 1/2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிட்டு திருப்பி விடும்போது நமக்கு அதுவே மடிஞ்சு கொடுக்கும். இப்போது இது மேலேயே நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ப்ளூ கலர் துணி மேலே படாமல் அந்த ஓரத்துலேயே அந்த சுடிதார் கிளாத்லேயே ஓரமாக தைச்சிட்டு வந்துடுங்க. கீழ்ப்பக்கமும் உள்ள அந்த 1/2 இன்ச் அளவு துணியை மடித்து விட்டுட்டு கரெக்டாக இங்கே ஊசியை நிறுத்திட்டு இப்படி டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் தைங்க. இது மாதிரி ஊசியை நிறுத்தி தைக்கும் போது அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது ப்ளூ கலர் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். பேக் சைடில் இது மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போது உள்ளே துணி கொடுக்க போகிறோம்.
உங்களுக்கு எந்த அளவு கழுத்தோட இறக்கம் வேணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உள்ளே கொடுக்க போகிற துணியோட நீளம் வந்து 7 இன்ச்சுனா 1லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போது உள்ளே கொடுக்க போகிற துணியோட மடிப்பு பக்கம் இது மாதிரி மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது உள்பக்கம் கொடுக்குற துணியை 2ஆக மடித்து ஃபோல்டு சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நம்ம சுடிதாரை அது மேலே இப்படி போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு இறக்கம் வேணுமோ அந்த அளவு இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த கிராஸ்லேருந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு கிராஸ்லேருந்தும் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து இப்படி அகட்டி விட்டுடாதீங்க, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அகலமாகிடும். இப்போ குண்டூசியால் பின் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் நான் தைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சுடிதார் மேலேயே ஃபஸ்ட்டு எங்கே தையல் போட்டோமோ அந்த மேலேயே அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வந்துடலாம். அந்த ப்ளூ துணி மேலே படாமல் தைங்க. இப்போ நம்ம பேக் சைடு திருப்பி இந்த கீழ்ப்பக்கம் அந்த 2 ப்ளூ துணி இருக்குல்ல அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த தையலுக்கு 1/2 இன்ச் அளவு மட்டும் துணியை விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெட்டி விட்டதை ஓவர்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஓவர்லாக் பண்ணாதவங்க இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்குங்க. நம்ம 1/2 இன்ச் அளவில் துணி கட் பண்ணாலும் அந்த ஓரத்துலேயே தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். ஓவர்லாக் பண்ண முடியாதவங்க இது மாதிரி தைச்சி விட்டுடுங்க. இது மாதிரி தைச்சி விடும்போது நமக்கு பிசுரெல்லாம் அந்த அளவு வராது, ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேன்வாஸ் இல்லாமே அழகாக நம்ம வீநெக் தைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை வச்சு பேக் சைடு நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு மேலே கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது பேக் பீஸ் எடுத்துக்குங்க. பேக் பீஸ் மேலே கரெக்டாக இந்த ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்குங்க. இந்த லாஸ்ட்லேருந்து இது மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பும்போது கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ 1/2 இன்ச்சு அளவு முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம வெட்ட போகிறோம். ரெடி அளவில் வெட்டக்கூடாது. அந்த 1/2 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணல அங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போது பேக் நெக்கோட இறக்கம் நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணி அதை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதை கட் பண்ணி விட்டுட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 ஷோல்டரையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், ஈக்குவலாக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீநெக்கை தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.